வெல்கம் டு அவர் ஈஸி மேக்ஸ் கோல்டு விஸ் சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் அனாலிசிஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இது என்ன கொஷின் அப்படின்னா யூனிஃபார்ம் கன்வர்ஷன் செக் பண்ணுறது. யூனிஃபார்ம் கன்வர்ஷன் செக் பண்ணுறதுலேருந்து ஒரு கொஷின் நமக்கு கண்டிப்பாக பிஜிடிஆர்பி செட்டு, டிஎன் செட்டு, சிஎஸ்ஆர் நெட்டு இதில் வந்து ஒரு கொஷின் வந்துடும். ஸோ இதில் என்ன கொடுத்துருவாங்கன்னா லெட் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/1 + x². தென் இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஸ் ஆன ஆரா, எஃப் இஸ் நாட் யூனிஃபார்ம் கன்வர்ஸ் ஆன ஆரா, F is uniformly continuous only on bounded subset of R. F is uniformly continuous only on a closed bounded subset of R. இதில் எது ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இதுக்கு கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும் அப்படின்னா -2x டிவைடட் பை 1 + x² த ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு நமக்கு டெரிவேட்டிவ் கிடைக்கிது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டெரிவேட்டிவ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெரிவேட்டிவ்க்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா மாடுலஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பவுண்டடாக இருக்கும். ஸோ இப்படி பவுண்டடாக இருந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகி இது பவுண்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லிடலாம்னா யூனிஃபார்ம் கன்வர்ஸ் ஆன ஆர்ன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த கான்செப்ட் படி க்ளோஸ்டு அண்ட் பவுண்டர்ன்ற கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது இந்த க்ளோஸ்டுன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, பவுண்டர் கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகி பவுண்டடாக இருந்தாலும் அது யூனிஃபார்ம் கன்வர்ஸ் ஆன ஆர்ன்னு சொல்லலாம். ஸோ இது என்ன சொல்லிடலாம்னா எஃப் இஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஸ் ஆன ஆர்.